ஜீல் ஹீலிங் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 121 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. 121 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தா, நீங்கள் எந்த இடத்துல இந்த ஏஞ்சல் நம்பரை பார்த்தீங்கன்னாலும் உங்களோட ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை தான் கன்வே பண்ணுறாங்க. ஸோ 121ஓட ஏஞ்சல் நம்பர் மெசேஜ், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து நல்ல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது. பாசிட்டிவான விஷயங்கள், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான விஷயங்கள், நீங்கள் அந்த இருக்கிற இடத்துல உங்களால் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட உருவாக்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மோர் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக, பயங்கர என்தூசியாஸ்டிக்காக, பயங்கர காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எல்லா வேலையும் நம்ம இதை பண்ணணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படின்னு எல்லா பிளானும் போட்டிங்கனாலும் எல்லாத்தையும் ப்ராப்பராக டிக் மார்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவீங்க. இதுதான் 121 ஏஞ்சல் நம்பரோட மெசேஜ். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரோட மெசேஜை வந்து நீங்கள் மைண்டில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நம்ம ரொம்ப பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், நம்மளை பார்த்து 4 பேர் எனர்ஜெட்டிக்காக ஆகணும் அப்படின்னு நினச்சி கமெண்ட் செக்ஷனில் 121 டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள், நான், கார்ட்ஸு, ஏஞ்சல்ஸோட கனெக்ஷன்ஸ் இந்த காம்பினேஷனில் தான் இந்த ரீடிங்கே நம்ம வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த பர்ஃபெக்ட் கனெக்ஷன்ஸை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் இங்கே ஆக்டிவாக இருக்கீங்க. ஓகே. அப்புறம் வரக்கூடிய ஆகஸ்ட் 19 பௌர்ணமி அந்த அன்னைக்கு வரக்கூடிய திங்கக்கிழமை, ஆகஸ்ட் 19 திங்கக்கிழமை நைட்டு 8 மணிக்கு நம்மளோட ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் மூன் டே, இந்த மந்தோட ஹீலிங் செஷனில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, ஹார்ட் சக்ராவோட ஹீலிங். ஹார்ட் சக்ரா ஒரு பர்சனுக்கு இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறது, லவ் அண்ட் பாண்டிங்கில் பிரச்சனைகள் இருக்கிறது, மனசு டிப்ரெஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது, ரொம்ப அப்படியே ஒரு பெரிய பாரத்தை தூக்கிட்டு சுமக்கிற மாதிரியே மைண்ட் இருக்கிறது, ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கூட இருக்க உறவு முறைகள் கூட அடிக்கடி ரொம்ப ஒரு சண்டை சச்சரவுகள் போயிட்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த சக்ரா இம்பேலன்ஸாக இருக்கப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள வந்து மறந்தும் விட்டுருக்க மாட்டீங்க, மன்னிச்சும் விட்டுருக்க மாட்டீங்க. அது ஒரு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான மொமெண்ட்ஸ் வந்து அந்த ஹார்ட் சக்ராவில் அப்படியே கூட வச்சுட்டே இருக்கப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். இதுதான் வந்து ஹார்ட் சக்ரா. இந்த பௌர்ணமி ஹீலிங்கில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஹார்ட் சக்ராவோட ஹீலிங் தான். ஸோ இந்த சக்ரா பேலன்ஸ்டாக இருக்கிறப்போ நம்மளோட மைண்ட் ஹாப்பியாக இருக்கும், சுற்றி நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து பெட்டராக அமைய ஆரம்பிக்கும். உங்களோட நீங்கள் வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நிறைய மாற்றங்கள் இந்த இடத்துல இருக்கும். ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாருக்கூடையும் வந்து அந்த நல்ல 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 4 பேர்ட்டையும் வந்து நல்ல பாண்டிங் வந்து இருக்கும். ஒரு சில வீட்டில் வந்து பேசாமல் இருக்காங்க, ஒரு வீட்டில் தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல வந்து மாறும். ஸோ இதுதான் ஹார்ட் சக்ரா. ஹார்ட் சக்ராவோட ஹீலிங் இருக்குது. அதுக்கு மேலே பண வரவுக்குண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது, வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது. அதுக்கு மேலே பௌர்ணமிக்கே வந்து பண்ணக்கூடிய பரிகாரங்கள் நீங்களே வந்து அது பண்ணுவீங்க. லாஸ்ட்டு மந்த் பண்ணவங்க இந்த தடவை அப்படியே கண்டினியூட்டி இருக்கும், அவங்க வந்து என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன வந்து பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு, நீங்கள் ஒன்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லிடுவேன். ஓகே. யாரெல்லாம் இந்த ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பர் த்ரூவாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஹீலிங் செஷனுக்கு பெர் பர்சன் ₹111 பே பண்ணுவீங்க. நீங்கள் வந்து பே பண்ணுற மணியும் அந்த அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கே வந்து நம்மளோட அன்னதானங்களில் நிறைய பக்கம் நடக்குது. திருவண்ணாமலை நடக்கும், ஆர்ஃபனேஜ் ஹோமில் இருக்கும், ஹோல் மந்த்துக்கு க்ராசரிஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு பருப்பு, அரிசி, அப்புறம் குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸு, பெரியவங்களுக்கு ஏதாவது கட்டல், ஃபேன், அந்த மாதிரி ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு தேவையான விஷயங்கள், இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவிகள்லாம் வந்து உங்களோட அந்த ₹111 வந்து இந்த நல்ல காரியங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதோட வீடியோஸும் நம்மளோட சேனலில் வந்து உங்களுக்கு போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க, அங்கே சூப்பராக ஹீலிங் செஷனை வந்து எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து இப்படி ஒரு இந்த எனர்ஜியை நான் இது வரைக்கும் சென்ஸே பண்ணதில்லைன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு மாற்றங்கள் அந்த ஹீலிங் செஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் சூப்பரான சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய செஷனாக உங்களுக்கு இருக்கும். ஓகே. இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான
உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸோட மெசேஜ்னு வச்சுக்கலாம், உங்களோட இஷ்ட தெய்வத்தோட மெசேஜ், உங்களோட குல தெய்வத்தோட மெசேஜ். நீங்கள் எந்த ஒரு எனர்ஜி, எல்லாமே வந்து எனர்ஜி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் யாரை நினச்சி இவங்களோட மெசேஜ் எனக்கு ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகும், இவங்க எனக்கு ஆன்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு பெட்டர் ஆகும். அது ஏஞ்சல்ஸ் மூலயமா நமக்கு சூப்பராக கன்வே ஆகும், புரியவும் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்பர் 1 2 3 3ல் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து கார்டு எடுக்கிறேன்ல, அந்த டைமில் நான் ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணுற டைம் கேப்பில் நீங்களும் வந்து அந்த ஒரு குட்டி ப்ரேயரை வைங்க. ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு நிறைய விஷயங்கள், பழைய விஷயங்கள் கூட இப்போ நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. அது வந்து உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ரொம்ப ஓல்டு டைம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட சொந்தத்தில் ரொம்ப தூரத்து சொந்தமாக இருக்கலாம். அவங்க வந்து இத்தனை நாள் நீங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம், அவங்க கூட வந்து கனெக்ட் ஆகிறது, பேசுறது, உங்களோட தாத்தா பாட்டியோட அவங்களோட ஏதாவது ஒன்று விட்ட சொந்தம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கலாம். அவங்க உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணலாம். ஒரு எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிறப்ப நீங்கள் அவங்க கூட வந்து பார்க்கறது, இந்த மாதிரி தூரத்து சொந்தங்களோட கனெக்ஷன்ஸ் வந்து பெட்டராக ஆரம்பிக்கும். அவங்க வந்து சில ஹெல்ப்பையும் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவங்கள மீட்டும் பண்ணுவீங்க, ஹெல்ப்பும் பண்ணுவீங்க. உங்களோட வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி, அது வந்து உங்களோட வீட்டில் இருந்து வேறு ஊரில் இருந்தாலும் சரி, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கணும்னு அவங்களோட மைண்டில் வந்து இந்த டைம் பீரியடில் ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடத்தியும் கொடுத்துரும் இந்த யூனிவர்ஸ். அதே மாதிரி உங்களோட பழைய சொத்துக்கள், உங்களோட வருமா வராதா, இதெல்லாம் லேட் ஆகுமா அப்படின்னு நினச்சது, முன்னோர்களோட சொத்துக்கள் இருக்கிறது, பூர்வீக சொத்துக்கள் இருக்கிறது, இதிலெல்லாம் வந்து அந்த யார் யாருக்கெல்லாம் வந்து என்ன ஷேர் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் வர அலர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வீடை விட லேண்டை என்ன சொல்கிறது, லேண்டாக இருக்கும்ல, விவசாய நிலமாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் இடம் வாங்கி அதில் வீடு கட்டலாம், அந்த மாதிரி இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் அமைஞ்சிடும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த இடம் அமையும், பாசிட்டிவான ஒரு இடமாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் நல்ல நம்பிக்கை வரும். அப்பாடா, நம்ம இப்போ தான் வந்து லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணுறோம், நம்ம ஏதாவது ஒன்று சாதிச்சிட முடியும், நம்மளும் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனை வந்து நம்மளோட வாழ்வாதாரம் வந்து எல்லாரும் பேசப்படுற மாதிரி அமைச்சிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படும். ஸோ உங்களோட ட்ரஸ்ட் லெவல் வந்து ஸ்ட்ராங் ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு சூப்பரான நீங்கள் எதிர்பார்த்த அதே ஆன்சர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் அது ஏதாவது சாப்பிட்றதுக்கு உட்காருங்க. அது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், லஞ்சாக இருக்கலாம், டின்னராக இருக்கலாம். ஏன்னா வந்து உங்களோட வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐடியாஸ் மாற்றி மாற்றி, உங்களுக்கு ஒரு ஐடியானா அவங்களுக்கு ஒரு ஐடியா, அது வந்து
பேசுனா கிளியர் ஆகிடும். ஆனால் அந்த பேசுகிறதுக்கு உண்டான அமைப்பே வந்து எங்கேயும் ஏற்படாமல் போகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாரம்லாம் வந்து அதுக்கான சான்ஸ் அமையும். ஸோ கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட வேண்டாம். என்ன சான்ஸ்னால் அதை எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, இல்லை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியே போய் சாப்பிட்றது, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது, இல்லை வீட்டில் வந்து எல்லாம் ஒன்றா சமைச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி அந்த ஒரு பாண்டிங் வந்து இந்த வாரம் ஏற்பட வாய்ப்பு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப டக்குன்னு அமைஞ்சிரும். ஸோ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கான்வர்சேஷன் அந்த டைமில் வைங்க. ரொம்ப நிறைய குழப்பங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸ் இங்கே கண்டிப்பாக எடுத்துருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிளியர் வே கிடச்சிரும். இப்போ வந்து நீங்கள் என்ன தான் பண்ணலாம், நம்ம ஒரு கோல் செட்டிங்கே இல்லாதவங்கெல்லாம் கோல் செட்டிங் பண்ண ஆரம்பித்து அந்த ஒரு கரெக்டான வழியை நோக்கி நம்ம மூவ் ஆகிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இந்த டைம் பீரியடில் நீங்கள் போயிட்டுருக்க பாதை கரெக்டாக உங்களுக்கு நல்ல இடத்த நோக்கி நகர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் உங்களோட கூடையே சைட்லேருந்து ட்ராவல் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் ரீதியான விஷயங்கள், நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்காக வந்து படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்க, அந்த இடத்துல வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குண்டான பாசிபிளான விஷயங்கள்லாம் இந்த வாரம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட அப்பா கூட நல்ல பாண்டிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அவங்க வந்து உங்கள் கூட பக்கத்துலேயே இருந்தாலும் சரி, வேறு பக்கம் வேறு ஊரில் இருந்தாலும் சரி, அந்த பாண்டிங்லாம் வந்து இந்த வாரம் ரொம்ப சூப்பராக ஏற்பட ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 121 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ரொம்ப சூப்பரான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த வாரம் 7 சக்ராஸும் அப்படியே பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ 7 சக்ராஸ் ஒரு பர்சனுக்கு பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, எல்லா விஷயமும் நீங்கள் பிளான் பண்ணுற விஷயம் அப்படியே ஸ்மூத்தாக நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். மனசு வந்து ரொம்ப அமைதியான ஒரு நிலைமையில் இருக்கும். ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் மாட்டீங்க. ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அந்த பொருள் இதுவா அதுவான்னு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்படாது. கரெக்டாக சூஸ் பண்ணுவீங்க. இதுதான் எனக்கு தேவை அப்படின்ற கரெக்டாக சூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல விஷயங்களை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு பண்ணணும், இது பண்ணாதான் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தெளிவான ஐடியாஸை வந்து உங்களால் ஏற்படுத்திக்க முடியும். கிளியராக இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த வாரம்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்லலாம் வந்து பாஸ்ட் லைஃப்லனா இப்போ இருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் இப்போ தான் அப்படியே தேடிட்டே இருப்பீங்க. அது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இப்போ பாஸ்ட் லைஃப்பில் மீன்ஸ் உங்களோட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து இப்போ ஒரு சொல்யூஷன் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் அதுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகும். திருப்பி ஒரு சந்தோஷமான மனநிலைமை வந்து இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது உங்களோட மனசுக்குள்ளே அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து கிடைக்கும். அப்படியே லைட்டாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சில ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான
நியூஸ் எல்லாம் வந்து சிலர் வந்து கொடுப்பாங்க. பட் உங்களால் வந்து ரொம்ப நல்லா தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு நியூஸாகவே இருந்தாலும் சரி, அதை ஹேண்டில் பண்ணி வரக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை விட நீங்கள் பெட்டராக மேலே நிற்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு மட்டும் தெரியும் இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடும், இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா, அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஈகிளோட எனர்ஜி இருக்குது. கழுகு வந்து எவ்வளோ ஹைட்டாக உயரத்தில் பறக்கும், எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சைலண்ட்டாக அப்படியே கீழேருந்து பார்க்குறதுக்கு மெதுவாக மூவ் ஆகும், எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கும். அதை பார்த்தாலே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நகர்ந்து ஓடி போயிடும்ல, அந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன மெடிடேஷன் கொடுங்க. ஏன்னா இந்த கார்டு வந்து நீங்கள் தனியாக 1-to-1 செஷன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு குட்டி மெடிடேஷன் கொடுக்கணும். அந்த மெடிடேஷன் உங்களோட லைஃப்பில் இன்னும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஒரு சின்ன மெடிடேஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், லைட்டாக ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத அப்படியே வந்து கேளுங்க, இதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள், அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறத வந்து உணருங்க. ஸோ உங்களை வந்து இன்னும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை தாண்டி மீறி போகக்கூடிய எனர்ஜி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். மெதுவாக மூச்சு இழுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. நீங்கள் அப்படியே மூச்சு இழுக்கிறத அப்படியே சென்ஸ் பண்ணுங்கள், மூச்சு விடுறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு பெரிய பரந்த ஒரு புல்லெல்லாம் நிறைஞ்ச ஒரு இடம் இருக்குது, ஒரு பன் புல்லெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் உட்காந்து இதே மாதிரி ஐஸ் க்ளோஸ் பண்ணி மெடிடேட் பண்ணிகிட்ருக்கீங்க. மைண்டை ரொம்ப ஃபோக்கஸ்டாக வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் மெடிடேட் பண்ணிகிட்ருக்க டைமில் உங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய ஒயிட் கலரில் ஒரு கழுகு பக்கத்தில் வந்து உட்காருது. ரொம்ப பார்க்குறதுக்கு பெரிய பேர்டாக இருக்குது, பட் ரொம்ப சாஃப்டாக உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருது. நீங்கள் மெதுவாக கண்ணை திறந்து அந்த பேர்டை பார்க்குறீங்க. அந்த பேர்டு பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ பெருசாக அப்படியே பயப்படுற அளவுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்தாலும் அதோட கண்ணில் அதோட லவ்வை வந்து உங்களால் சென்ஸ் பண்ண முடியுது. அது அன்பாக உங்ககிட்ட பார்க்குது, உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு கேரிங்கோட ஐஸ் வந்து உங்கள் மேலே படுது, அதோட பார்வை படுதுன்றதை சென்ஸ் பண்ணுறீங்க. மெதுவாக அந்த ஒயிட் கலரில் பெரிய கழுகை உங்கள் பக்கத்தில் இருக்கிறத சென்ஸ் பண்ணுறீங்க. அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் எந்த மூமெண்ட்டும் கொடுக்கல, நீங்கள் எதுவுமே பயப்படல, ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கீங்க. அந்த கழுகு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கு. அதோட விங்ஸ் எல்லாம் அப்படியே மெதுவாக பறந்து பறந்து அப்படியே வச்சிருக்கு. அதோட விங்ஸை வந்து ஆட்டுறதெல்லாம் அப்படியே அந்த சவுண்டெல்லாம் பார்க்குறீங்க. சைலண்ட்டாக அதை பார்த்து அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. அந்த கழுகு உங்களை சுற்றி அப்படியே பறக்குது. நீங்கள் நடுவில் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களை சுற்றி அந்த ஒயிட் கழுகு அப்படியே பறக்குது. அதெல்லாம் பார்க்குறீங்க. உங்களை சுற்றி அந்த கழுகு பறக்க பறக்க உங்களுக்கும் அந்த கழுகு மாதிரியே ஒரு பெரிய ஒயிட் கலரில் ஒரு விங்ஸ் வரதை சென்ஸ் பண்ணுறீங்க. அந்த கழுகு வந்து அதோட லவ், அதோட ஸ்ட்ராங், அதோட கரேஜ், அதுக்கு இருக்க தன்னம்பிக்கை, அதுக்கு இருக்க வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ அந்த எனர்ஜி எல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கும் நல்ல தன்னம்பிக்கையோடு இருக்கிறத சென்ஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணிட முடியும், சாதிச்சிட முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ஏற்படுது. உங்களோட ஒவ்வொரு சக்ராஸும் பேலன்ஸ்டாக இருக்குது. இதுக்கே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கிஃப்டடான பர்சனாக நீங்கள் சென்ஸ் பண்ணலாம்.
இப்போ இந்த கழுகோட எனர்ஜியையும் ரிசீவ் பண்ணுறீங்க. அகைன் கழுகு உங்கள் முன்னாடி அப்படியே உட்காந்து பார்க்குது. அது எல்லாம் அந்த கழுகோட கண்ணிலையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு, உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்குன்ற கழுகோட கண்ணிலையும் உங்களால் சென்ஸ் பண்ண முடியுது. மெதுவாக அந்த கழுகு ரொம்ப உயரத்தில் பறந்து போகிறத பார்க்குறீங்க. கொஞ்சமாக மேலே பறந்து போகிறத பார்க்குறீங்க. நல்ல வானத்தை போய் ரீச் பண்ணுறதை பார்க்குறீங்க. உங்களோட மனசுக்குள்ள கிராட்டிடியூட் பண்ணிக்கிறீங்க, தேங்க்யூ சொல்லிக்கிறீங்க. உங்கள் கூட இருக்க ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் நினச்சி தேங்க்யூ சொல்லிக்கிறீங்க. அது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளே கொடுத்துருந்தாலும் சரி, அவங்களையும் நினச்சி தேங்க்யூ சொல்லிக்கிறீங்க. ஏன்னா அந்த பிரச்சனைகள் அவங்க உங்களுக்கு கொடுத்தனால தான் அதை மீறி நீங்கள் வெளியே வர்றதுக்கு இவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றதுக்காக, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறீங்க. தேங்க்யூ சொல்கிறீங்க. மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மெடிடேஷனை ஒரு 2-3 டைம் திருப்பி நீங்கள் கேட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை மீறி வரக்கூடிய எனர்ஜி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கேயுமே தடங்கி நின்றவே மாட்டீங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்மளோட சக்ராஸ் பேலன்ஸ்டாக இருக்குன்னா அதை கட்டி காப்பாற்றிக்க தெரியணும். அப்போ தான் நம்மளோட லைஃப்பில் க்ரோத் இருக்கும். ஸோ அது ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடுது அப்படின்றப்போ அதை டவுன் ஆக்கிடக்கூடாது. ஸோ அதுக்கு இந்த மெடிடேஷன் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 121 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்க உங்கள் வீட்டை நல்லா கிளென்ஸ் பண்ணுங்கள், நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுங்கள், சுற்றி போடுங்க. உங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்கு சுற்றி போடுங்க. ஏன்னா நிறைய கண்ணுப்படுது. நிறைய பேர் தேர்ட் பர்சன் உங்களோட வீட்டுக்குள்ளே உங்களோட இதில் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. அது பண ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை மைண்டு ரீதியாகவும் இருக்கலாம். தேவையில்லாத யார்ட்டையும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன்னு சொல்லி நீங்களே மாட்டிக்க வேண்டாம். ஸோ அதே மாதிரி கண்ணு பட்டதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கெல்லாம் சுற்றி போட்டுக்கோங்க. எப்படி வேணாலும் சுற்றி போடுங்க. சாம்பிராணியில் உங்களோட வீட்டில் ஃபுல்லாக சுற்றி போடுங்க. இல்லை அதுக்கு உண்டான சான்சஸே இல்லை, ஊதுபத்தி தான் இருக்குன்னா கூட அந்த ஊதுபத்தியை உங்களோட வீட்டில் எல்லா பக்கமும் காட்டி வைங்க. ஸோ இது இந்த ஹோல் வீக்கு முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லை உங்களோட கடைகள்லாம் இருக்குன்னா அந்த கடைகளுக்கு ஒரு விளக்கேற்றி சுற்றி போட்டுகிட்டே இருங்க. ஏன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஜாஸ்தி இருக்கப்போ உங்களுக்கு ஒரு ரீசன்ட் டைமில் ஏதோ லோ ஆன மாதிரி இருக்கும், ஏதோ வியாபாரம் கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பூஸ்டப் பண்ணுறதுக்கு இதை பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். அதுக்கு மேலே நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு எலுமிச்சை மரத்தை வச்சுட்டு அந்த எலுமிச்சை மரத்தை கொண்டாந்து உங்களோட கடைகள்லையோ வீட்லேயோ வைங்க. எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸும் அந்த இடத்துல அட்ராக்ட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இப்போது உங்களோட வேலைகளில் நீங்கள் கொஞ்சம் ரெகுலர் ஆகணும். அதாவது நீங்கள் கொஞ்சம் பிரேக் பண்ணியிருந்திருப்பீங்க. சில வேலைகள் நம்ம பண்ணணும், டெய்லியும் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதை இந்த டைம் பீரியடில் பிரேக் பண்ணியிருப்பீங்க. அதை திருப்பி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. உங்களுக்கு சில அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம்
இதெல்லாம் வந்து இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது, இப்போ உங்களோட வீட்டிலே வந்து ஒரு புது ரூல்ஸ் போடுறது, இந்த மாதிரி தான் நம்ம பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இதை வைக்கணும், இனிமேல் இதை தான் பண்ணணும், இது இந்த டைமுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வர மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு அது ஃபேவரபிளான விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்து சில நேரங்களில் உங்களை பார்த்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப வந்து உங்களோட ஓப்பனாக வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல வேணாம். நீங்கள் கிரவுண்டடாக இருந்து பழகிக்கோங்க. ஸோ என்ன புகழ்ந்தாலும் இது என்ன பெரிய புகழ்ச்சி, எனக்கு இதை விட நான் இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிடுங்க. உங்களோட வேலைகளில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு சூப்பரான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. குழந்தைங்களோட எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகுது. குழந்தைங்க உங்களோட பக்கத்தில் விளையாடுறது, அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இன்னும் உங்களோட மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு தனி வைப்ரேஷனாக உங்களோட உடம்புல க்ரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைம் உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டி டைமாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த குழந்தை வந்து பயங்கர ஜாலியாக உங்கள் கூட விளையாடும். பட் அதை விட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படுறது உங்களால் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக சென்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியாக வந்து வெளியே போயிட்டு வர்றது, நீங்கள் ஃபேமிலியாக வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றது, அதெல்லாம் இந்த வாரம் நடக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வர்றது, புது பொருளாக வீட்டுக்கு வர்றது, இதுக்கு உண்டான எனர்ஜியும் இந்த வாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் போகிறீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அந்த டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி டாக்டர் ஒன்று சொல்கிறாங்க உங்களுக்குன்னா அதெல்லாம் வந்து அப்படியே நடக்கிறத வந்து உங்களால் உணர முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப மைண்டும் கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். அதே மாதிரி உங்களோட வர்த்து, இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வர்த்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இல்லைன்னா அச்சோ இது பண்ண நடக்காது, நீங்கள் இல்லைன்னா இது எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட வர்த்தை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த டைம் பீரியட் வந்து உங்களை சுற்றி நடக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்கள் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கலாம். நம்ம இல்லாமல் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, ஆனால் கிரவுண்டடாக இருங்க. ஸோ நீங்கள் இல்லைன்னா இதெல்லாம் வந்து நடக்காது, நீங்கள் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களோட அருமை பெருமைன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இப்போ தான் புரியும் உங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.